ஹாய் டாம்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம மை டைனி சென்பாய்ங்கிற அனிமியோட தமிழோட ப்ரிவியூ தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசிக்கு ஸ்கிப் பண்ணா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த அனிமையோட கான்செப்ட்னு பார்த்துப்போம். அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு குரூப்பு, அந்த குரூப்பில் மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் நடக்கிற என்னென்ன விஷயத்தை தான் அந்த அனிமையை எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக இந்த சைடு கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் டெத் சீனு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக கொண்டு போகிற அனிமி இது. இந்த அனிமியில் வந்து ஃபைட்லாம் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த ஃபைட்டே இருக்காது இந்த அனிமியில். அதனால் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த அனிமியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிற அனிமி இந்த அனிமி. அதிலும் முக்கியமாக இந்த கம்பெனியோட மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் மேனேஜராக இல்லை மாமாக்காரனா தெரில. எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒட்டுக்காக இருக்கணும், அவங்க ரொமான்ஸ் பண்ணணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு எப்போ பாரு அதே படமாக சுற்றிட்டு இருப்பான். அது இவெல்லாம் எந்த மாதிரி கேரக்டர்னு கெஸ் பண்ணவே முடியல. நம்ம ஹீரோவோட இவனுக்கு 2-3 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அது இந்த அனிமியில் ஒரே ஒரு எபிசோடில் மட்டும்தான் 18+ இருக்கும். வேறு எந்த எபிசோட்லையும் 18+ இருக்குது. அது வந்து 8வது எபிசோடில் தான் நினைக்கிறேன், 8th எபிசோடில் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த அனிமியோட தமிழ் டப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, தமிழ் டப்பும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. தமிழ் டப்பும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பிளைனில் பார்க்கறத விட தமிழ் டப்லேயே பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தமிழ் டப் ரிவ்யூவில் பார்க்கலாம் கைஸ். பை.